தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் நேற்று நள்ளிரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சென்ட்ரல், எழும்பூர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை, கிண்டி, அசோக் நகர் உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவில் பெய்த மழை அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. பகல் முழுவதும் வெயில் வாட்டிய நிலையில் இரவில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் திடீரென காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. மாலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கண்ணமங்கலம், ரெட்டிப்பாளையம், கொங்கராம்பட்டு, காட்டுக்காநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக அடைமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அறந்தாங்கி, நாக்குடி, ஆவுடையார் கோவில், பெருங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய பணிகள் தொடர்ந்து வருகிறது. மழையால் விவசாயிகள் தருமபுரி மாவட்டத்தில் 2 வாரங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் இரவில் இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டித் தீர்த்ததால் சாலையில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சில இடங்களில் கழிவுநீர் கலந்து வெளியேறியதால் துர்நாற்றம் வீசியது. கரூர் மாவட்டத்திலும் பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. கரூர், ஜவஹர் பஜார், லைட் ஹவுஸ் கார்னர், திருமாநிலையூர், தாந்தோன்றிமலை, காந்தி கிராமம், புலியூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 4 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் 102 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக மதுரை விமான நிலையத்தில் 101 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. கரூர், பரமத்தி மற்றும் திருச்சியில் தலா 100 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80,000 கடந்ததால் தங்கம் வாங்குவோர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை தினம்தோறும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. அந்த வகையில் நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் அதிகரித்து 80,040 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. 1 கிராம் தங்கம் ஒரே நாளில் 140 ரூபாய் அதிகரித்து 10,005 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 138 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,000 ரூபாய் அதிகரித்து 1,38,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. விரைவில் 1 சவரன் தங்கம் 1 லட்சம் ரூபாயை தாண்டும் என தங்க நகை விற்பனையாளர் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார் தெரிவித்துள்ளார். ஃபியூச்சருக்கு வாங்குறதா இருந்தால் 100% வாங்கலாம். ஏன்னா இந்த ரேட் இதோட நிற்க போகிறதில்ல. அடுத்த ஒரு 5 வருடங்கள்லேயே ஒரு கிராம் 20,000 ரூபான்ற இலக்கை எட்டும் அப்படின்ட்டு எல்லாருமே கணிச்சு வச்சிருக்காங்க. நடைமுறையிலையும் பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. லண்டனில் அம்பேத்கர் தங்கியிருந்த இல்லத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், இந்தியாவில் சாதியால் ஒடுக்கப்பட்ட இளைஞர் அறிவின் மூலம் உயர்ந்து லண்டனில் மரியாதை பெற்றதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர், பெரியார் உரையாடும் வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படத்தை காண நேர்ந்ததாக பதிவிட்டுள்ளார். இதேபோன்று மார்க்சியத்தை தோற்றுவித்தவர்களில் ஒருவரான கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செவ்வணக்கம் செலுத்தினார். லண்டனில் கல்வி பயிலும் இந்திய வம்சாவளி மாணவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடினார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்க இளைஞர்களின் சக்தி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் அரசின் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி பற்றியும் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள திருவள்ளுவரின் சிலைக்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் இந்திய அரசியலமைப்பின் 75 ஆண்டுகள் குறித்த கண்காட்சியையும் பார்வையிட்டார்.
திமுக அரசு 10% தேர்தல் வாக்குறுதிகளையே நிறைவேற்றி இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மக்கள் மத்தியில் திமுக அரசு செல்வாக்கை இழந்துவிட்டதாக தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 10% அறிவிப்பு தான் நிறைவேற்றப்பட்டது. அதிமுகவை ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் கெடு விதித்திருந்த நிலையில் அவரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல்லில் அதிமுக மூத்த தலைவர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து செங்கோட்டையனை அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதேபோல அவருடைய ஆதரவாளர்களான சுப்பிரமணியன், ஈஸ்வரமூர்த்தி, தேவராஜ், ரமேஷ் உள்ளிட்டோரும் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். விளக்கம் கேட்காமலேயே கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியது சர்வாதிகாரம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய கொடுஞ்செயலை தண்டனையை தர வேண்டுமா என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், அதிகாரத்தின் சர்வாதிகாரத்தின் உச்ச நிலையை என்று 10 நாள் பொறுமையாக அண்ணன் அவர் 10 நாள் காலக்கெடு விதித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் அவர் நான் சந்திப்பேன். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட ஒன்றுபட்ட வலிமைமிக்க அதிமுக தான் ஒரே தீர்வு என சசிகலா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது அறிவார்ந்த செயலாகாது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுகவை வலுவிழக்க செய்ய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய செங்கோட்டையனின் நேர்மையான எண்ணத்தை அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியது விபரீத முடிவு என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அவரது கோரிக்கையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது கட்சியை தாண்டி பொதுமக்கள் விரும்புகின்ற கோரிக்கை. அவரை பதவியிலிருந்து நீக்குவது அது அவருக்கு பின்னடைவல்ல, அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காலம் உணர்த்தும். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். கோபி சட்டமன்ற தொகுதியில் பதவி வகித்து வரும் ஒன்றிய நகர கிளை கழக, பேரூர் கழக, வார்டு செயலாளர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தங்களுடைய கட்சி பதவியை ராஜினாமா செய்ததோடு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். கட்சி ஒன்றுபட்டால் தாங்கள் பதவியில் நீடிப்போம் என்று கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். தவிக தலைவர் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு தனது முதல் சுற்றுப்பயணத்தை வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ளார். திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே விஜய் பேசுவதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டதாக தெரிகிறது. அதற்கு திருச்சி காவல்துறை அனுமதி தரவில்லை என கூறப்படுகிறது. அந்த இடத்திற்கு பதிலாக மரக்கடை என்ற இடத்தில் விஜய் பரப்புரை செய்யலாம் எனவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் திருச்சி மரக்கடை பகுதிக்கு ஆட்டோவில் சென்று தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் பார்வையிட்டார். அதே நாளில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்திலும் விஜய் பரப்புரை மேற்கொள்வார் என தெரிகிறது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் இன்றிரவு முழு சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் என இந்திய வான் இயற்பியல் ஆய்வகம் தெரிவித்துள்ளது. இன்றிரவு 9 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை முழு சந்திர கிரகணம் நிகழவுள்ளது. இதனை முன்னிட்டு கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் அமைந்துள்ள வான் இயற்பியல் ஆய்வகத்தில் சந்திர கிரகணத்தை காண சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 10 மணிலிருந்து 11:41 அந்த 12:30க்கு நம்ம அழகா வெறுங்கண்ணாலேயே பார்க்கலாம் 1:30 வரைக்கும். தஞ்சை பெரிய கோவில் நடை இன்று மாலை 4 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் நடை இன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 8:30 மணி வரை சாத்தப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரகண பரிகார பூஜைகளுக்கு பிறகு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
சந்திர கிரகணத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் நடை இன்று காலை 9 மணிக்கு சாத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதிசங்கரர் உபனிஷத் மடத்திற்கு எழுந்தருளுவதாகவும் இரவு சந்திர கிரகணம் நடைபெறுவதாலும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் நடை இன்று காலை 9 மணிக்கு சாத்தப்படும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திர கிரகணத்தை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நடை இன்று பிற்பகல் 2 மணிக்கு அடைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் வரை வழக்கமான நடைமுறைகள் தொடரும் எனவும் 2 மணிக்கு நடை அடைக்கப்பட்டு நாளை காலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் நாளை அதிகாலை 3 மணி வரை அடைக்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பக்தர்கள் அதற்கு ஏற்றாற்போல திட்டமிட்டு வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று திருப்பதி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் உள்ளிட்ட கோவில்களின் நடை சாத்தப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற திருத்தணி முருகன் கோவில் நடை வழக்கம் போல் திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் 11 புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரலில் இருந்து கூடூர் இடையே பொறியியல் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் சென்னை கடற்கரையில் இருந்து இன்று மாலை 6:45, இரவு 8 மற்றும் 9:20க்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் ரயில்கள் ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு 7:35, 11:20 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் ரயில்களும், மறுமார்க்கத்தில் இருந்து இரவு 7:35 மணிக்கு சென்னை கடற்கரைக்கு செல்லும் ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக சென்னையில் நாளை மறுதினம் முதல் மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாளை மறுதினம் முதல் 19ஆம் தேதி வரை பராமரிப்பு பணிகள் நடக்க இருப்பதால் அன்றைய நாட்களில் காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை வழக்கமான 7 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 14 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6:30 மணிக்கு பிறகு மெட்ரோ ரயில் சேவைகள் வழக்கம் போல எவ்வித மாற்றமும் இன்றி இயங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் ரோட் ரோலர் ஏறி ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் சென்னை மாநகராட்சி உதவி பொறியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கோயம்பேடு வடக்கு மாட வீதியில் தார்ச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த ரோட் ரோலரை அதன் ஓட்டுநர் அங்கிருந்து நகர்த்த முயன்றார். ஆனால் அவரது கட்டுப்பாட்டை இழந்த ரோட் ரோலர் 54 வயது பாஸ்கர் என்பவர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக 127வது கோட்ட உதவி பொறியாளர் வீரராகவனை பணியிடை நீக்கம் செய்து சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. திரளான சுற்றுலா பயணிகளின் வருகையால் நீலகிரி மாவட்ட எல்லையில் உள்ள நாடுவாணி சோதனைச் சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஓணம் பண்டிகை தொடர் விடுமுறை காரணமாக கேரளாவிலிருந்து ஏராளமானோர் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வந்தனர். அவர்களின் வாகனங்களை நாடுகாணி சோதனைச் சாவடியில் நிறுத்தி இ பாஸ் உள்ளதா, பிளாஸ்டிக் பாட்டில்கள் உள்ளனவா என சோதனை செய்யப்பட்டது. இதனால் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நீண்ட வரிசையில் வெகுநேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. மிலாடி நபி மற்றும் ஓணம் பண்டிகை விடுமுறை காரணமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், தாவரவியல் பூங்கா, லேடி சீட், ஜென் சீட் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் ஏராளமானோர் குடும்பத்துடன் குவிந்திருந்தனர். ஏற்காடு படகு இல்லத்தில் காலை முதலே குவிந்த மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் நீர் கருமை நிறத்தில் செல்வதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக ஓசூர் கிழவரப்பள்ளி அணைக்கு கடந்த சில நாட்களாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன நுரைகளுடன் கருமை நிறத்தில் நீர் செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூடுவதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்துள்ளார். 15வது புதுவை சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி 18ஆம் தேதி தொடங்கி எத்தனை நாள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும் செல்வம் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தொடரில் அரசு அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கும் சட்டம் கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புதுச்சேரியில் தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் சட்ட மசோதா, GST 2வது சட்டத்திருத்த மசோதா ஆகியவை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நாடு தழுவிய அளவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக வரும் புதன்கிழமையன்று மாநில தேர்தல் ஆணையர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்தவுள்ளார்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளுதல் மற்றும் அதில் உள்ள சவால்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜிஎஸ்டி சலுகைகள் மக்களை சேருகிறதா என்பதை தனிப்பட்ட முறையில் கண்காணிப்பேன் என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் வரும் 22ஆம் தேதி முதல் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வருகிறது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர், ஜிஎஸ்டி குறைப்பால் ஏற்பட்ட பொருட்களின் விலை குறைப்பு பலனை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவோம் என்று தொழில் மற்றும் வணிகத்துறையினர் உறுதியளித்துள்ளதாகவும் அவர்கள் நேர்மறை தன்மையோடு செயல்படுவார்கள் என்று நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். குஜராத்தில் ரோப்கார் கேபிள் அறுந்து விழுந்ததில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பஞ்சமஹால் மாவட்டத்தில் பவக்கவ் மலையில் 800 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள காளி கோயிலுக்கு பக்தர்களின் வசதிக்காக ரோப்கார் சேவை அமலில் உள்ளது. தற்போது வானிலை காரணமாக ரோப்கார் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோயிலில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிக்காக ரோப்கார் மூலம் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. அப்போது எதிர்பாராத விதமாக கேபிள் அறுந்து ரோப்கார் விழுந்ததில் அதில் பயணித்த 6 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். தெலுங்கானாவில் 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திரவ போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 200 கிராம் MD ரக போதைப் பொருளை வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின்படி தெலுங்கானா மாநிலம் செரளப்பள்ளியில் சோதனை நடத்திய போலீசார் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இயங்கி வந்த போதைப்பொருள் தயாரிப்பு கூடத்தை கண்டறிந்தனர். அங்கு 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 32,000 லிட்டர் திரவ MD வகை போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக IIT பட்டதாரி உள்ளிட்ட 13 பேரை கைது செய்தனர். பாகிஸ்தானின் முல்தான் நகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சாலைகளில் தஞ்சம் புகுந்த காட்சிகள் தான் இவை. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பெய்த கனமழையாலும் செனாபாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதாலும் அந்த மாகாணத்தில் உள்ள 3,900 கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்கள் மட்டுமின்றி கால்நடைகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வருகின்றன. மழை பாதிப்பால் இதுவரை சுமார் 18 லட்சம் பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஒரு வாரம் வெளிநாடு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை அதிகாலையில் சென்னை திரும்புகிறார். ஜெர்மன், பிரிட்டன் ஆகிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்த்துள்ளதாகவும் 17,613 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாளை அதிகாலை 3 மணி அளவில் சென்னை திரும்பும் முதலமைச்சர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி ஊரக பகுதிகளில் துப்புரவு பணிகளை கவனிப்பதில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட EPS இக்குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இங்க இருக்கிற அமைச்சர், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், இங்க ஊரகத்தில் குப்பையும் அல்லதில்ல, சரியா குடிநீர் வழங்குறது இல்ல, இந்த நிர்வாகம் இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியல. திண்டுக்கல்லில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிகழ்வில் நிர்வாகிகளுக்கு உணவு வழங்கப்படாததை வீடியோ எடுத்த செய்தியாளர்களின் செல்போன்களை பிடுங்கியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி வர்த்தகர்களை சந்தித்த நிலையில் பங்கேற்றவர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. உணவு தீர்ந்ததால் பலருக்கு உணவு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. அதனை வீடியோ எடுத்தபோது அதிமுகவினர் செல்போனை பிடுங்கி தகராறு செய்ததால் நிருபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் பிரபல பிரியாணி கடைக்கு எதிரான வழக்கில் 8 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டுமென பெருநகர மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ட்ரஸ்புரம் பகுதியில் உள்ள SS ஹைதராபாத் பிரியாணி உணவகத்தினர் பார்க்கிங் வசதியையும் பயன்படுத்திக் கொள்வதால் வாகனங்களை நிறுத்த முடியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றஞ்சாட்டி தேவா என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். சட்ட விதிகளுக்கு மாறாக செயல்படும் உணவகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி என் மாலா 8 வாரத்தில் தகுந்த முடிவெடுக்க வேண்டுமென சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் 2வது நாளாக மழை கொட்டியது. அரியலூர், ஜெயங்கொண்டம், செந்துறை, மருவத்தூர், குழுமூர் பகுதிகளில் மழை பெய்தது. செந்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் இடைவிடாமல் பெய்ததால் மழைநீர் பெருக்கெடுத்தோடியது.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் சராசரியாக 28 மில்லிமீட்டர் மழை பெய்த நிலையில் ஒரு சில இடங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளன. இரண்டாவது நாளாக மழை நீடிப்பதால் சாய்ந்த நெற்பயிர்கள் சேதமடையும் என விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய 9ஆம் நாள் திருவிழாவில் மாதா கொடி புனிதம் செய்து 3 முறை இறக்கியேற்றப்பட்டது. புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்றது. இதன் 9ஆம் நாள் விழாவில் பேராலய அதிபர் இருதயராஜ் மாதா கொடியினை புனிதம் செய்து 3 முறை ஏற்றி இறக்கும் நிகழ்ச்சி நடந்தது. கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து பிரார்த்தனை செய்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் மயானத்தில் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய ஒரே நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள மயானத்தில் பெண் ஒருவரின் உடலை அடக்கம் செய்ய உறவினர்கள் சென்றனர். அப்போது அங்கு 20க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டு இருப்பது தெரியவந்தது. கொரோனா காலத்தில் கூட இதுபோன்ற சம்பவம் நடைபெறவில்லை என்றும் எதன் அடிப்படையில் இத்தனை குழிகள் தோண்டப்பட்டன என்றும் அங்கிருந்தோர் அதிர்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டையில் உள்ள காலனி கடையில் பொருட்கள் வாங்குவது போல் நடித்து செல்போனை திருடிச் சென்ற காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி பஜார் வீதியில் உள்ள காலனி கடைக்கு சிறுவனுடன் வந்த நபர் ஒருவர் பொருட்கள் வாங்குவது போல் நடித்து பல்வேறு டிசைன்களை பார்த்துள்ளார். விற்பனையாளர் காலனிகளை எடுத்து காண்பித்துக் கொண்டிருந்த போது சார்ஜ் போட்டு வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த செல்போனை அந்த நபர் திருடி சிறுவனிடம் கொடுத்து வெளியே அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. இந்தியாவுடன் நட்பு தொடர்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், விரிவான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இந்தியாவும் அமெரிக்காவும் நேர்மறையான எண்ணத்தில் இருப்பதாக கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முராதாபாத் மாவட்டம் முண்டாபாண்டே நகரில் ராமகங்கா ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. இதனால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களது உடைமைகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினர். இந்திய ஏ அணிக்கு ஸ்ரேயாஸ் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஏ கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் மற்றும் 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடர்களில் விளையாட உள்ளது. இந்த இரு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் தொடர் வரும் 16ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த நிலையில் டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய ஏ அணிக்கு கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார். துணை கேப்டனாக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் துருவ் ஜுரேல் இடம்பெற்றுள்ளார். புதிய வீரர்களாக ஆயுஷ் பத்தோனி, தனுஷ் கோடியான், குர்னூர் பிரார், மனவ் சுதர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். கட்சி பொறுப்புகளிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அவர் வகித்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் A.K. செல்வராஜுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பட்டதாரியான A.K. செல்வராஜ் 2001ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரானார். தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வகித்த A.K. செல்வராஜ் பின்னர் 2021ஆம் ஆண்டு மீண்டும் மேட்டுப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு மிக நெருக்கமானவர் என்று கூறப்படுகிறது. நண்பர் எடப்பாடி பழனிசாமி விவரமானவர் என்பதால் அதிமுகவில் ஒன்றிணைப்பு விவகாரத்தில் தீர்க்கமான முடிவு எடுத்திருப்பார் என அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார். மதுரை கோரிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வேலு, செங்கோட்டையன் விவகாரத்தில் அதிமுகவில் பெரிய சலசலப்பு ஒன்றும் இல்லை என்றார். எடப்பாடி எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் விவரமானவர் அவர். அதனால் இன்னார ஒரு முடிவு எடுத்திருப்பார். அதனால் அந்த முடிவை நாடுறது நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாமல் NDA கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். பழனிசாமியை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சுட்டு பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டாங்க, எப்படி போக முடியும்? இப்போ அண்ணாமலை இருந்த வரைக்கும் சரியாக இருந்ததுன்னீங்கல்ல, என்ன சரியாக இருந்தது? நயினார் வந்து எதை சரியில்லாம நடத்திட்டார்? அண்ணாமலை அவர்கள் முயற்சியால் தான் நானும் அண்ணன் OPS அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தோம். அவரை பதவியிலிருந்து நீக்கியது எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக நான் பார்த்தேன். திரு நயினார் நாகேந்திரன் எங்களுடன் பயணித்தவர் தான், அம்மாவுடைய தொண்டர் தான், அதிலெல்லாம் எங்கள் நண்பர் தான். ஆனால் திரு பன்னீர்செல்வம் விஷயத்தில் அவர் பேசியதும், அமித்ஷா சொல்லியதற்கு இவர் புது அர்த்தங்கள் வைத்து பேசியதும், அவர் எடுக்கிறது தான் முடிவுன்னெலாம் சொன்னதுக்கு அப்புறம் அங்கே இருப்பது எப்படி சரி வரும்?
தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என அமித்ஷா குறிப்பிடவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் மட்டுமே அவ்வாறு கூறி வருவதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்ததற்கு நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். மேலும் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரிடம் தான் சமரசம் பேசவும் தயார் என அவர் தெரிவித்துள்ளார். அமித்ஷா முன்னிலையிலும் சரி, அதுக்கு அந்த பொதுக்கூட்டத்திலையும் திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி சரியான திசையில் செல்லும் என்று நம்புவதாக தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை தலைவர்கள் வார்த்தை போரில் ஈடுபடுவதை விடுத்து பொறுமையாக்க வேண்டும் என கூறியுள்ளார். வார்த்தை போர் எங்கேயும் கொண்டு போய் யாரையும் விட போவது கிடையாது. அது ஒரு இடத்துல போய் தான் நிறுத்துங்கண்ணா. அதனால இன்னைக்கு நம்முடைய தேவை என்னன்னா ரீஅசஸ்மெண்ட். நம்ம எல்லாருமே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி 2024 நாம் அமைத்த கூட்டணி, அது எல்லோரும் வந்திருந்தார்கள் ஒருமித்த கருத்தோடு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக. திருச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளுமையான சூழல் நிலவியது. இதேபோன்று பெரம்பலூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சூலக்கரை, போராளி, கூரைக்கூண்டு, மூப்பன்பட்டி, குமாரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோன்று சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான எஸ்வி, மங்களம், பிரான்மலை, காலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. கொடைக்கானலில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகல் கனமழை, மிதமான மழை என இடைவெளி விட்டு பெய்தது. குறிப்பாக நாயுடுபுரம் டிப்போ, அப்சர்வேட்டரி, கலையரங்கம், 7 ரோடு சந்திப்பு, அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், உகார்த்தே நகர், சீனிவாசபுரம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே யூடியூப் பார்த்து கள்ள நோட்டுகளை தயாரித்து புழக்கத்தில் விட்டவர் கைது செய்யப்பட்டார். அழகாபுரி பட்டணத்தைச் சேர்ந்த மணிகண்ட பிரபு தனது வீட்டில் ஜெராக்ஸ் மிஷினை வைத்து 500 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை நகலெடுத்து கடைகளில் புழக்கத்தில் விட்டார். இதுகுறித்து அறிந்த ஆலங்குளம் காவல் நிலையத்தினர் அவரது வீட்டில் சோதனை நடத்தியதில் அங்கு ஜெராக்ஸ் இயந்திரம் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் ஜெராக்ஸ் இயந்திரம், பேப்பர், போலி 500 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் தெருநாய் தொல்லை குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசலூர், அன்னமங்கலம் மற்றும் வெங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த கால்நடைகளை நாய்கள் கடித்து குதறி கொன்றன. இதேபோல லப்பை குடிகாடு பகுதியில் வீதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனையும் நாய் ஒன்று கடித்துள்ளது. இதேபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருமுல்லைவாயில் பகுதியில் செயல்படும் பிரபல ஜூஸ் கடையில் எலி கடித்த அழுகிய பழங்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜூஸ் குடிக்க வந்த வாடிக்கையாளர் ஒருவர் மாதுளை பழங்களை எடுத்து பார்த்தபோது அதில் எலி கடித்ததற்கான அடையாளங்கள் இருந்தன. மேலும் அழுகிய பழங்களில் ஜூஸ் போட்டு கொடுப்பதையும் கவனித்து வீடியோ எடுத்துள்ளார். இந்த வீடியோ வேகமாக பரவும் நிலையில் இதுபோன்ற செயல்களை தடுக்க உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எலி கச்சிட்டு அழுகி போன பழத்திலேயே ஜூஸ் போடுவாங்க. கீழே போயிருது பேர் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் குப்பையில போறது தானே. குப்பையில எத்தனை போட வேண்டியது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சேர்ந்து வாழ மறுத்த மனைவியின் கழுத்தை பிளேடால் அறுத்த கணவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். புதூர் பகுதியில் வசித்து வரும் நாகராஜும் அவரது மனைவி தெய்வானையும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 3 மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாகராஜன் தனது மனைவி தெய்வானையிடம் மீண்டும் சேர்ந்து வாழலாம் என்று கூறிய நிலையில் அதற்கு தெய்வானை மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நாகராஜ் தெய்வானையின் கழுத்தை பிளேடால் அறுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் தெய்வானையை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் காவல் நிலையத்தில் நாகராஜ் சரணடைந்தார். பஞ்சாபில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவ வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பசில்கா நகரில் வெள்ளத்தால் சிக்கித் தவிக்கும் மக்களை டிராக்டர் மற்றும் படகு மூலம் பாதுகாப்பாக மீட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ராணுவம் சார்பில் மருத்துவ முகாமும் அமைக்கப்பட்டுள்ளது.
ராஜஸ்தானில் காரின் மேற்கூரையில் அமர்ந்து ஒருவர் பயணித்த அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. அஜ்மீர் பீவார் நெடுஞ்சாலையில் சென்ற காரின் மேல் பகுதியில் பாரம்பரிய உடை அணிந்தபடி ஒருவர் அமர்ந்து பயணம் மேற்கொண்டார். இதனை அந்த வழியாக சென்ற சக வாகன ஓட்டிகள் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறி காரின் மேற்கூரையில் அமர்ந்து பயணித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நெட்டிசன்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிதி மோசடி வழக்கு கைதுகளுக்கான வசதிகள் குறித்து திகார் சிறையில் இங்கிலாந்து நீதித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் வங்கிகளில் கடன் வாங்கிவிட்டு திரும்பிச் செலுத்தாமல் லண்டனுக்கு தப்பியோடிய தொழிலதிபர்கள் விஜய் மல்லையா, நிரவ் மோடி உள்ளிட்டோரை நாடு கடத்தி வரும் பணியை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திகார் சிறையில் முதல் வகுப்பு கைதிகளுக்கு வழங்கப்படும் வசதிகள் குறித்து இங்கிலாந்து நீதித்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். அப்போது நாடு கடத்தி வரப்படும் கைதிகளுக்கு தேவைப்பட்டால் சிறப்பு வசதிகள் செய்து தரப்படும் என்று இந்திய அதிகாரிகள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிமுக கட்சி பதவிகளில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் அக்கட்சி பதவிகளில் இருந்து விடுவிக்கப்பட்டதை அறிந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள இல்லம் முன்பு அவரது ஆதரவாளர்கள் குவியத் தொடங்கினர். இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செங்கோட்டையன் இல்லம் முன்பு 2 உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 3 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுக ஒருங்கிணைப்பு விவகாரத்தில் இபிஎஸ் தெளிவான மனநிலையில் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவை ஒன்றிணைத்தால் மற்றவர்களுக்காக நிற்கும் நிலை உருவாகும் என்பதால் இபிஎஸ் இணைப்பு பணியில் ஈடுபட வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைஞ்சாங்கன்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவங்க வீட்டான போய் வைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். இப்போ அவங்க எல்லாம் இவங்க வீட்டா நிக்கிறாங்கல்ல, இப்ப இவரு போய் அங்க நிக்கணும். அதனால அவர் அதுல ரொம்ப தெளிவா இருக்காருன்னு தான் காலையில கூட ஒரு பத்திரிகையாளர் சொன்னாரு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி மூழ்கும் கப்பல் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் வரை காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை தொடர்வாரா என தெரியவில்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். மூழ்கும் கப்பலுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு மூழ்கும் கப்பல்னு எங்களை சொல்றாரா? நான் கேட்கிறேன், அவர் இப்ப என்ன கப்பல்ல இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு? அவர் தலைவரா இருப்பாருன்னே தெரியாது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருங்காலி கட்டையை கையில் வைத்துக் கொண்டு சாமி தரிசனம் செய்தார். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் தேமுதிக பொருளாளர் சுதீஷ், இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளுடன் சாமி தரிசனம் செய்தார். சென்னை நெற்குன்றம் பகுதியில் தங்க நகைகளை திருடிய திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டார். கடந்த ஜூலை 14ஆம் தேதி காஞ்சிபுரத்திலிருந்து பேருந்து மூலமாக கோயம்பேடு வந்த நெற்குன்றத்தைச் சேர்ந்த வரலட்சுமி என்பவரிடமிருந்து 4 சவரன் நகை காணாமல் போனது. இதுகுறித்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் விசாரித்தபோது திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவி பாரதி என்பவர் நகையை திருடியதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே புன்னக்காயல் கிராமத்தில் 40 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்குவதாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் காலிக்குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புன்னக்காயல் மீனவ கிராமத்தில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் இந்த பகுதிக்கு 40 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதாக தெரிகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த அப்பகுதி மக்கள் காலிக்குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அதிமுக, பாஜக, தவேக, விசிக, நாம் தமிழர், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகே மழைநீர் வடிகால்வாய் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் சாலை உள்வாங்கி திடீர் பள்ளம் ஏற்பட்டது. அத்திப்பட்டில் இருந்து அடையார் ஆனந்தபவன் தொழிற்சாலை வழியாக வாவின் செல்லும் வழியில் உள்ள மழைநீர் வடிகால்வாய் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மண்சரிவு ஏற்பட்டு சாலை உள்வாங்கி திடீர் பள்ளம் ஏற்பட்டது. இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை பராமரிப்பு குழுவினர் பள்ளத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 7 பேர் கைது செய்யப்பட்டனர். சிதம்பரம் டிஎஸ்பி ராஜா தலைமையில் போலீசார் பல்வேறு இடங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நகர் பகுதிகளில் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்து வந்த அனுர்தீன், பிரபு, சுப்பிரமணி, பிரகாஷ், அழகேசன் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்தனர். கைதானவர்களிடம் இருந்து 5 செல்போன்கள், 4 பில் புத்தகங்கள் உள்ளிட்டவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். சனிக்கிழமை விடுமுறையை கழிக்க குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஜில்லென்று வரும் தண்ணீரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். குற்றால சீசன் நிறைவுற்ற போதிலும் மெயினருவி, புலியருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்நிலையில் விடுமுறை தினம் என்பதால் குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்பட்டது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கர்நாடக மாநில மது பாட்டில்களை கடத்தி வந்தவர் கைது செய்யப்பட்டார். தேன்கனிக்கோட்டை சாலையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அப்படியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஏடி ஒன்னுப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சுமன் காவலர்களை கண்டதும் தப்பியோட முயன்றார். இதையடுத்து அவரை விரட்டி பிடித்த போலீசார் அவரிடம் இருந்த 160 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். சர்வதேச பாருக்கழுகுகள் தினத்தை முன்னிட்டு பாருக்கழுகுகளை பாதுகாக்கவும் மனித வாழ்வில் பாருக்கழுகுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கவும் உதகையில் கல்லூரி மாணவர்கள் கையெழுத்து இயக்கத்தை நடத்தினர். ஆண்டுதோறும் செப்டம்பர் 1ஆம் சனிக்கிழமை பாருக்கழுகுகள் நாள் பல்வேறு நாடுகளில் கடைபிடிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு அருளகம் என்ற இயற்கை பாதுகாப்பு அமைப்பு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நீலகிரி மற்றும் சத்தியமங்கலம் பகுதியில் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உதகை அரசு கலைக்கல்லூரி சூழல் சங்கத்துடன் இணைந்து உதகை ரோஜா பூங்காவில் கையெழுத்து இயக்கம் நடத்தியது. பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானின் உடல்நிலை சீராக இருப்பதாக ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் மணீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் காய்ச்சல் மற்றும் இதய துடிப்பு குறைவு காரணமாக மொஹாலியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் பகவந்த் மானை ஆம் ஆத்மி மூத்த தலைவர் மணீஷ் சிசோடியா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பகவந்த் மானின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் இன்னும் சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பார் என்றும் மணீஷ் சிசோடியா தெரிவித்தார். மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான டிக்கெட் விலை 100 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வரும் 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்தியா மற்றும் இலங்கையில் போட்டிகள் நடைபெற உள்ளன. குவஹாத்தியில் நடைபெறும் முதல் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. இந்நிலையில் ஐசிசி நடத்தும் எந்த தொடர்களுக்கும் இல்லாத வகையில் டிக்கெட்டின் விலை 100 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டிக்கெட் விற்பனை வரும் 9ஆம் தேதி தொடங்குகிறது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு காஞ்சிபுரம் சர்க்கரை ஆலையை ரொக்கமாக 450 கோடி ரூபாய் பழைய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து வி.கே. சசிகலா வாங்கியதாக சிபிஐ முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் பத்மாவதி சுகர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் நிதி மோசடி புகார் குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது. அதில் வருமான வரித்துறை அந்த சர்க்கரை ஆலையை பினாமி சொத்து என்று அறிவித்து சசிகலாவை அதன் உண்மையான உரிமையாளராக குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தற்போது தீவிரமடைந்துள்ளதால் சசிகலா சிபிஐ விசாரணை வளையத்திற்குள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிகப்படியான ஜிஎஸ்டி வரியால் ஏழை எளிய மக்கள் துன்புற்றார்கள் என மத்திய அரசு தற்போதாவது ஒப்புக்கொள்கிறதா என தவிக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள விஜய், நீண்ட நாட்களுக்கு பின் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிசாய்த்து இருப்பது வரவேற்கத்தக்கது என கூறியுள்ளார். கொரோனா காலத்தில் சரிந்த பொருளாதாரத்தை மீட்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வழங்கிய வரி சலுகைக்கு பதிலாக மக்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைத்திருந்தால் பொருளாதாரம் சரிவில் இருந்து மீண்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் விலையை குறைத்து அதை ஜிஎஸ்டி வரிக்குள் கொண்டுவர அரசு ஆலோசிக்க வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி காவல் ஆணையர் அலுவலகத்தில் கூட்டமாக நுழைய முயன்ற தாவேகாவினருக்கும் காவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தாவேகா தலைவர் விஜய் திருச்சியில் வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் அதற்கு அனுமதி கேட்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்தார். அப்போது அவருடன் அக்கட்சியினர் ஏராளமானோர் காவல் ஆணையர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்தபோது இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே ஆணையர் அலுவலகத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். ஈரோட்டில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த பெண்ணிடம் 5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். முத்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜெயசித்ரா ராணி ஆகஸ்ட் 22ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மர்ம நபர்கள் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக விசாரித்த போலீசார் மதுரை திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த அருண்குமார் மற்றும் விருதுநகரைச் சேர்ந்த திருமுருகன் ஆகியோரை கைது செய்தனர்.